நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். ரொம்ப நாளாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அன்பு குழந்தைங்களே, உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணுன்னு நிறைய பதிவுகள் போடணும்னு எழுதி வச்சுருக்கேன். போடுவதற்கு நேரம் இல்லை. ஒரு சொந்த வேலை காரணமாக ஒரு 10-15 நாள் வீடியோ ஒன்றும் போட முடியல. இப்போ தான் நேரம் கிடச்சிது. அதுலேயும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்கய்யா பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு நேரம் கிடைக்கல. அந்த போடுவோன்னு பார்த்தா டைம் தள்ளிட்டே போயிடுச்சு. இன்றைக்கி தான் போட முடிஞ்சது. இன்றைக்கி என்ன பேசலான்னு இருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணினீங்கன்னா தான் புரியும், இல்லைன்னா அது புரியாது. சரியா? இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு விடை தெரியாமல் எவ்வளவோ விஷயம் இன்னும் அதுக்கு விடை தெரியாமலேயே தான் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய புரிதலின்படி நான் அந்த இடத்துல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் விருப்பம். சரியா? இப்போது சப்ஜெக்ட் என்னென்னா, கடவுள் இருக்காரா இல்லையா, இதுதான் சப்ஜெக்டு. இப்போது கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கு பலவிதமான புராணங்கள், இதிகாசங்கள், பலவிதமான கதைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த கதைகள்லாம் உண்மையாக இருந்தால், இதுக்கு நிறைய பதிவுகளை நான் பேசியிருக்கேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்குது அப்படின்னா, நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் உண்மையிலே நாயன்மார்கள் வாழ்ந்தாருங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை நாயன்மார்கள் 3ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்திருப்பது உண்மையாக இருக்குமேயானால், அன்றைக்கு வந்த கடவுள், காட்சி கொடுத்த கடவுள் இன்றைக்கு ஏன் காட்சி கொடுக்க மறுக்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு விடை புரியும். ஒன்று, கடவுளை எங்கேயோ ஏதோ ஒரு நூற்றாண்டில் பார்த்ததா தான் கதைகள் இருக்குது. இன்றைக்கி சமகாலத்தில், ஒருவேளை இன்றைக்கி சமகாலத்தில் வாழ்கிறவங்களும் சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் கடவுளை அப்படி பார்த்தேன் அப்படின்னு. கடவுளை பார்த்தேன் அப்படின்னு நீ எப்படி பார்த்த? சிவனாக பார்த்த, மகாவிஷ்ணுவாக பார்த்துருக்க, பராசக்தியாக பார்த்துருக்க, மகமாயியாக பார்த்துருக்க, காளியாக பார்த்துருக்க, கருப்பராக பார்த்துருக்க, உருவத்தோடு தானே பார்த்துருக்க. இந்த உருவம் என்பது உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு ஒரு 50 வயசு ஆகுது அப்படின்னா, நீ 50 வருடமாக நீ கருப்பர்னா இப்படி தான் இருப்பார், பரமசிவன்னா இப்படி தான் இருப்பார், சிவன்னா இப்படி தான் இருப்பார், மகாவிஷ்ணு இப்படி தான் இருப்பாருன்னு உன்னுடைய ஆழ்மனதில் பதிஞ்சது தான் இங்கே வருது. ஆனால் கடவுள் என்பவருக்கு உருவமே கிடையாது. முதல்ல கடவுள் என்பது ஒரு தத்துவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் என்பது ஒரு தத்துவம். ஒரு ஹையஸ்ட் ஃபிலாசபியை ஒருத்தர் சொல்ல வரும் பொழுது, குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக ஒரு உவமைக்காக சொல்லப்பட்டது தான் கடவுளுங்கிறது. கடவுளுங்கிறது அப்படி ஒருவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது நான் பல தருணங்களில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது கடவுள்னு ஒருவர் இருப்பாரே ஆனால், நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் இந்த கடவுள் கை கொடுக்கலை? ஆனால் இதுக்கு புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னுடைய கர்மா, நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும். சரிப்பா, நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல்லேருந்து ஒரு வினை வருது, அது நல்வினையோ தீவினையோ வருது, அதை தான் நான் அனுபவிக்க போகிறேன். இங்கே கடவுளுக்கு என்ன வேலை? இல்லை, படைத்தது கடவுள். சரி, படைத்தது கடவுளாக இருந்தால் அம்மா அப்பா தேவையில்லையே, அப்போ அம்மா அப்பா ஏன் தேவை? அதெல்லாம் அப்படி இதெல்லாம் உண்மை இல்லை. இது நான் வேறு ஒரு தளத்திலேருந்து சொல்கிறேன். இதை நீங்கள் வேறு ஒரு தளத்திலேருந்து புரியும் பொழுது நீங்கள் என்னை திட்டம் தான் செய்வீங்க. நான் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. இப்போது ஒரு தகப்பனுடைய வழியவோ ஒரு தாயினுடைய வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை தாயாக மாறணும். ஒரு பெண் குழந்தை தாயாக மாறும்பொழுது தான் தாயோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையனாக இருக்கிறவன் அவன் தகப்பனாக மாறும் பொழுது தான் அவன்
தகப்பனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். அவனுடைய வலி வேதனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அதுபோல் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மாத்திரம்தான் நான் சொல்கிறது சரின்னு உங்களால் ஏற்றுக்க முடியும். நான் உங்களை ஏற்றுக்கங்கன்னு நான் சொல்லலை. குறைந்தபட்சம் நீங்கள் அதை கொஞ்சம் அலசுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அலசி பாருங்கள், இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு சொல்லி அலசி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை குருட்டுத்தனமாக நம்புவது வந்து எப்படி வந்து அது எப்படி சரியாக இருக்க முடியுன்றதான் என்னுடைய கேள்வி. எல்லா இடத்துலையும் நாம் கேள்வி கேட்குறோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் நாம் கேள்வி கேட்குறோம். இறை வழிபாடு, கர்மா, ஜாதகம், பித்ரு தோஷம், தவசம் கொடுக்கறது, இந்த இடத்துல நம்ம எந்த கேள்வியுமே கேட்குறது இல்லை. ஒரு பார்ப்பனர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம கேட்குற தளத்துக்கு தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்கணும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறோம். ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் வண்டியை கொடுக்குறோம், வேலை பார்க்குது. அப்பா என்னப்பா வேலை பார்த்த, என்ன செஞ்ச, என்ன கம்ப்ளைண்ட்டு, இது எதனால் நடந்தது, இதை இப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஆனால் ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது பார்ப்பனர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு தானே நீங்கள் வர்றீங்க. அதில் எங்கேயாவது குறைந்தபட்சம் கேள்வியாவது எழுப்புறீங்களான்னா இல்லை. இப்போது சமீபத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கே நேற்றான்னு தெரியல, நான் இப்போ பேசுகிறது வந்து இன்னைக்கு 23ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கேன். 22ஆம் தேதி 22/5/2024 வந்து வைகாசி விசாகம்னு நினைக்கிறேன். இப்போது வைகாசி விசாகத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற கதை என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்கல எனக்கு சிரிப்பு தான் வருது. முதல்ல முருகப்பெருமான்றது யார்? அவர் மனிதரா பிறந்தாரா? இப்போது ஜாதகமே தவறு பொய் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஜாதகம் என்பது தவறு, பொய், புனையப்பட்டது. இன்றைய கால சூழலுக்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் ஜாதகம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் இல்லையப்பா, ரொம்ப வேணாம். எங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் எழுதலை. ஏன்னா ஜாதகம் எழுதணுங்கிற அந்த ஒரு இது இல்லை. பிரதோஷம்னா எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? 30 வருஷம் இன்றைக்கி தெரியும். 35 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷத்துக்கு எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்கன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ இது எல்லாம் மனிதன் தன்னுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் அது எல்லாமே. ஆக இறைவனுக்கு உருவம் எப்படி இருக்க முடியும்? இப்போ இங்கே இந்த கதை என்ன சொல்லப்பட்டிருக்கு, இறைவன் ஒருவரை உருவாக்கி அவர் இந்த இறைவன் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு யார் சொன்னது? பிறந்தது யார் பார்த்தது? சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு ஒரு கதை இருக்குது. சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னு யார் சொன்னது? இல்லை, முன்னோர்கள் ஞானமடைந்தவர்கள் வந்து பாடலில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பாடல் உண்மையிலே அந்த சித்தர் எழுதினதா அல்லது புனையப்பட்டதா? இதுக்கு பல தருணங்களில் நான் பேசியிருக்கேன். நான் எழுதிய இந்த அகத்திய யோகம்ன்ற புத்தகமே என் கூட பயணித்த கார்த்திகே என்ற பையன் சில விஷயங்களை, ஐயா அந்த இடத்துல இது விஷயம் தேவையில்லைங்கய்யா, எடுத்துருவோங்கய்யா அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு சில இடத்துல ஐயா இதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இல்லைப்பா, இதை சேர்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா இதை நான் சேர்த்தேன்னா எடுத்தேன்னா அது உன்னுடைய கருத்து உள்ளே வரும். இது நான் என்ன புரிஞ்சிருக்கணும் அதை அப்படியே நான் கடத்துறேன்ப்பா, இது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஏற்றுக்கிட்டான். அப்போது நான் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சேர்ப்பதும் ஒரு விஷயத்தை எடுப்பதுமான நிகழ்வு நான் இருக்கும் பொழுது நடக்குது. புராணங்கள், இதிகாசங்கள் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? அப்போ எழுதப்பட்ட விஷயம் அன்னைக்கு வந்து ஓலைச்சுவடி இருந்ததா? எது இருந்தது? அந்த ஓலைச்சுவடியில் தமிழில் எழுதினாங்களா அல்லது அது எந்த மொழியில் எழுதப்பட்டது? அந்த தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய அந்த எழுத்து அச்சு ஊடகம் வந்து எத்தனை வருஷமாச்சு? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரே வரியில் இருக்குன்னு நம்புறதும் தப்பு, இல்லை என்று மறுப்பதும் தப்பு. நான் இல்லை என்ற நிலைக்கு வந்து எப்போ வர்றேன்னா, கருப்பு சட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை. நான் கடவுள் யாருன்றதை தேடி ஒரு எல்லைக்கு பிறகு அப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த எல்லையில் வந்து நின்று சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக முருகப்பெருமான் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னும்
சிவபெருமான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு என்ன குறிப்பு இருக்குது? இல்லாததா? வரலாற்று ஆய்வுகள் இருக்குதா? அப்போ வரலாற்று ஆய்வுகள் இருந்தாலும் அது ஏன் யாரோ ஒருவருடைய சுயநலத்திற்காக எழுதப்பட்டிருக்கக்கூடாது? இதை நான் இந்த இடத்துல கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அன்பு குழந்தைகளே. நல்லா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து இதை உங்களுடைய அறிவால் இதை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தான் புரியும். இது நான் ஒன்றும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலை, சரியா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் ஒரு 200 வீடியோ பேசியிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள். நான் எல்லாம் கடந்து தான் வந்து உட்காந்து இப்போ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா உச்சபட்சம் ஞானம்தான். அறிவு என்பது ஆரம்ப நிலை, அறிவின் உச்சபட்ச நிலை தான் ஞானம். அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை. ஞானம் அடைந்துட்டால் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அது அந்த பேரண்டத்தோட பேரண்டம் தான். அவங்க ஞானம் அடைந்தவரும் பேரண்டமும் வேறு இல்லை. அவங்க ரெண்டுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க பேரண்டத்தோடு இருப்பாங்க, பேரண்டம் அவங்களோட இருக்க ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இங்கே பாலுக்குள் கலந்த நீர் போல தான் இருக்கும். பாலையும் தண்ணியையும் பிரித்து எடுக்க முடியாது இல்லையா? அது போல தான் அவங்களுடைய நிலை இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அல்லது நீங்கள் கொஞ்சம் புரிகிறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்கள், எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இதை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நேற்று, அதாவது 22ஆம் தேதி ஏதோ ஒரு சேனலில் பார்க்குறேன்னா, நியூஸ் 80னா எதுன்னு தெரியல, அதில் நியூஸ் 80 சரி எனக்கு சேனல் தெரியலை, ஏதோ ஒரு சேனலில் நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 மணிக்கு இருக்கும் பார்த்துட்ருக்கேன். அப்போது ஒரு சேனலில் சொல்கிறாங்க, ஒரு 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு குழந்தைங்களே, 1.5 லட்சம் வருடங்களுக்கு முன்பு, 1.5 லட்சம் கோடி வருடம், 1.5 லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்பு அங்கே வந்து இறைவனின் கை இருந்ததாக இங்கேருந்து ஒரு கருவி அனுப்பிச்சிருக்காங்க, சேட்டலைட்டுக்கு ஏதோ அனுப்பிச்சிருப்பாங்க போல். அது புகைப்படம் எடுத்து அனுப்புனதாக ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானம் படித்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இது அப்படி சொல்கிறாங்க. அப்போது லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றத கணக்கீடு எதன் அடிப்படையில் பண்ணுறீங்க? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் படம் எடுத்தது இப்போ கைங்கிறது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? மனிதனுக்கு கை. அப்போ நீங்கள் உங்களுடைய கற்பனையில் என்ன இருக்குன்னா, இறைவன் என்பவன் மனிதனாகவே இருந்திருக்காங்கிற முடிவு கோர்றீங்க. இறைவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அந்த புரிதல் இல்லை. அதனால தான் நான் பல தருணங்களில் சொல்கிறேன், விஞ்ஞானம் என்பது குழந்தை, அது இப்போ தான் பிறந்திருக்கு. மெய்ஞானங்கிறது உச்சபட்சம். இப்போ இந்த கதையை ஞானம் அடைந்தவர்கிட்ட யார்கிட்டயாவது போய் சொல்லுங்கள், யாராவது கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ பரம்பூர் அது இந்த பேர் இயக்கம்ங்கிறது வேறப்பா. இந்த பேரண்டம்ன்றது ஒரு வேற. அதை நீ எந்த அளவுகோல்லையும் நீ அளக்க முடியாது. இப்போது சமீபத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஊர் புதுக்கோட்டைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. வானிலை அறிக்கை ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. மழை, பயங்கரமான மழை வரணும். மழையே பெய்யலை. மழை பெய்யாதுங்கிறாங்க, மழை பெய்யுது. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இயற்கையை நீ கணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஞானமடைந்தவனை தவிர வேறு எவராலும் இயற்கையை கணிக்க முடியாது. நீ எந்த கருவி வச்சு கணிச்சினாலும் அந்த கருவி நீ உருவாக்கணும் தானேப்பா, மனிதன் உருவாக்கினது தானே. மனிதன் உருவாக்கிய கருவியை வச்சு இந்த பேரண்டத்தை அளப்பது என்பது இது ஒரு குழந்தைத்தனமாக தான் நான் பார்க்குறேன். எந்த புரிதலோடு இதை பேசுகிறீங்க? ஒரு விஞ்ஞானி உட்காந்து பேசு, ஒரு விஞ்ஞானிகள் இப்போ இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலில் உட்காந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும், பரபரப்பாக்கணும், அந்த டிவி அந்த சேனலோட இது வந்து இதன் அடிப்படையில் தான் இருக்குது. இது போல தான் பார்ப்பனர்களும் தன்னை மேலானவன்னு கருதிக்கணுன்றதுக்காக தனக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் உட்காந்து பேசி உங்களை நம்ப வச்சுருக்காங்க. இப்போ வைகாசி விசாகம் முருகப்பெருமான் யார் பார்த்தது? புராணத்தில் சொல்லியிருக்குது. புராணத்தில் ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாது? சரி, இந்த புராணம் இதிகாசங்களை ஞானமடைந்தவர்கள் ஏற்றுருக்காங்களா? ரமணர் ஏற்றுக்கிட்டாரா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏற்றுக்கிட்டாரா? விவேகானந்தர் ஏற்றுக்கிட்டாரா? வள்ளலார் ஏற்றுக்கிட்டாரா? இதெல்லாம் உங்களுடைய புரிதலுக்காக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஞானம், இவர்கள்லாம் ஞானமடைந்த ஞானிகள், இவர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லையே. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் எதோட ஒப்பிடணும்னா, ஒரு ஞானமடைந்தவர் சொல்லியிருக்கிறதும்
இவன் சொல்லியிருக்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு ஞானம் அடையாதவன் சொன்ன கருத்தோடு ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். நீங்கள் அதை வேற ஒரு தளத்தில் கொண்டு போய் ஒப்பீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது ஞானம் அடைந்தவர்கள் எங்கேயாவது ஏற்றுக்கிருக்காங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் அவங்க எந்த அடையாளத்துக்குள்ளேயுமே இருக்க மாட்டாங்க. ஞானம் அடைந்தவர்கள் யாராவது விபூதி வச்சுக்கிட்டோ, திருநாமம் விட்டுக்கிட்டோ, ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டோ, காவி உடை அணிஞ்சுக்கிட்டோ, இவர் விவேகானந்தர் காவி உடை அணிஞ்சிருந்தார், அதை இல்லைன்னு சொல்லலைண்ணா. அதான் ஒவ்வொருத்தருடைய புரிதல். ஆனால் ரமணரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, வள்ளலாரோ வெண்ணிற ஆடை தான் உடுத்தினாங்க. ஏன்னா வெண்ணிறம்ன்ற அது வேற ஒன்று, காவின்னா அது ஒரு 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 அடையாளத்துக்குள்ளே வருது. அது சரியா? அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு உங்கள்கிட்ட முடிக்கிறேன். கடவுள்ன்ற ஒரு இருக்கிறார் அப்படின்னா மனிதனுக்கு கஷ்டம்னு ஏன் வருது? நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி பார்க்குறேன். ஒரு 11 வயசு, 10லேருந்து 11 வயசு இருக்கும் ஒரு பையன், சின்ன பையன், குட்டி பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இந்த அந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, அந்த அந்த பிராந்தி பாட்டிலு, இதெல்லாம் கிடக்கிறத புறக்கிக்கிட்டு ஒரு பையன் வர்றான். அந்த பையனோட அவங்க அம்மாவும் வர்றாங்க. அப்படியே பக்கத்தில் வர்றாங்க. அப்படியே அந்த பையன் பார்த்தா காலில் ஒரு ஷூ, அது யாரோ வேணான்னு தூக்கி போட்ட ஷூ போட்டிருக்கு. ஏன்னா அந்த முள்ளுக்குள்ளெல்லாம் நடக்கிறதுனால அந்த ஷூ போட்டுக்கணுன்றக்காண்டி அதை எடுத்து போட்டுட்டு வர்றான். அவனை பார்க்குறேன், அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு எப்படி இப்படி ஒரு 11 வயசு பையன், 11 வயசு பையனை நம்மலாம் எப்படி வளர்த்துருக்கோம், எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பையனுடைய அன்றாட வாழ்வியலே இந்த எங்கேயாவது கிடக்கிற இந்த வேஸ்ட்டு இரும்பு, அந்த 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 தேங்காய், அந்த 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 கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த பிளாஸ்டிக்கு, அந்த வேஸ்ட்டு தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரியான விஷயங்களை சேகரித்து அதன் மூலியமாக கிடைக்கிற 200-300 ரூபாயை வச்சு தான் அவங்களோட வாழ்வியலே. இப்படி ஒரு குழந்தைகளையும் இந்த 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 சமூகத்தில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பார் உண்மையிலேயே? இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி விடணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க இல்லையா? அப்போது கடவுள் வந்து எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் பாதுகாக்கிறவர், இவனை மட்டும் ஏன் இப்படி படைச்சிருக்கிறாரு? சமமாக தானே இருக்கணும். உங்களுக்கு 4 குழந்தைங்கன்னா 4 குழந்தைங்களுக்கு 4 கேக்கு வாங்கி கொண்டு போய் தானே கொடுப்பீங்க. 2 கேக்கு வாங்கி கொண்டு போய் 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு 2 குழந்தைங்களை கேக்கே கொடுக்காம பேசாமல் விட்டுருவீங்களா என்ன? அப்போ கடவுள்ன்றவர் எவ்வளோ பெரிய மகோன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த கடவுளுக்கு ஏன் அந்த பாகுபாடு இருக்குது? இதெல்லாம் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? இதெல்லாம் சிந்திங்க. இதெல்லாம் சிந்திப்பது தான் அறிவு. பல தருணங்களில் சொல்லியிருக்கேன், அறிவு என்பது உங்களுக்கு வேலை செய்யலைன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்ன? இதுதான். மனதின் மற்றொரு நிலையில் இருக்கக்கூடிய மனம் வேறு ஒரு நிலையில் செயல்படுறத நீங்கள் அறிவுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் படித்து பட்டம் வாங்கிட்டேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் வந்து பெரிய நீதிபதியாக இருக்கேன், நான் பெரிய காவல்துறையில் உயர் நீதிபதியாக உயர் பதவியில் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனதின் இன்னொரு செயலில் இருந்து தான் நீங்கள் செயல்படுறீங்க. அதை வந்து ஒரு இயந்திரம் செஞ்சிடும். ஒரு ரோபோட்டை கொடுத்து படித்து மார்க் வாங்கினா 100க்கு 100 மார்க் வாங்கிடும். விஷயம் அது இல்லை. அறிவு என்பது உன்னுடைய சுயம். அதுக்கு தான் ஒரு பதிவே போட்டிருக்கேன், அறிவு என்றால் என்னென்ன. அறிவு என்பது உன்னுடைய சுயம். நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது தான் அறிவு. அதுதான் இந்த அகத்தியோகத்தில் சொல்லியிருக்கேன். சாதி, மதம், மொழி, இனம், ஐம்புலன்களை கடந்த மனம், மனதை கடந்த பிறகு தான் அறிவு. நம்ம சாதி மதத்தை விட்டுட்டே வரமாட்டேங்கிறோம். அறிவு என்பது 7வது நிலையில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சாதி மதத்தை கடக்காத நபர்களுக்கு அறிவு எப்படி வேலை செய்யணும் அவங்களே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. சாதி, மதம், மொழி, இனம், ஐம்புலன்கள் எல்லாமே மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் கடந்து மனதை கடந்த பிறகு தான் அறிவு வேலை செய்யும். அது வரைக்கும் அறிவு வேலை செய்யாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் அறிவால் வேலை செய்கிறேன்னு. அது அறிவு அல்ல. நீங்கள் செயல்படுவது அறிவால் அல்ல. உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது மனதின் மற்றொரு நிலையிலிருந்து மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மனம் இதை படிங்குது, மனம் நீ இந்த வேலைக்கு போங்குது, மனம் வந்து நீ டாக்டர் ஆகுங்குது, மனம் வந்து நீ நீதிபதி ஆகுன்னு சொல்லுது. அவ்வளோதான். அறிவு என்பது வேறு. அது நீங்கள் நினைக்கிறது அறிவு இல்லை, அது மனம் வேறு ஒரு நிலையிலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் அறிவுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக அறிவு தான் இதெல்லாம் கேள்வி கேட்கும்.
முதல்ல அறிவு கேள்வி கேட்கும்ப்பா. எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்கும் அறிவு, எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்கும். கடவுள் எப்படி ஒரு நபராக இருக்க முடியும்? இந்த கேள்வி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த கேள்வி வரலை அப்படின்னாலே உங்களுக்கு அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். இல்லை கடவுள்லாம் இப்படி தான் இருப்பார் நம்பிட்டீங்கன்னா உன்னுடைய மனம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அறிவு வேலை செய்யவே இல்லை. உனக்கு அறிவும் வேலை செஞ்சு ஒரு எல்லைக்கு பிறகு அறிவையும் நீ கடந்துடணும். அறிவும் ஒரு எல்லைக்கு பிறகு தேவைப்படாது. அறிவையும் கடந்து நீ ஆன்மா, நானும் பேரண்டமும் ஒன்று, பேரண்டத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ள அனைத்து உயிரினங்களும் இருக்குங்கிற அந்த புரிந்து கொள்ளுகின்ற நிலை எப்பொழுது வரும்னா, மனதை கடந்து அறிவை தொட்டு அறிவால் ஆராய்ந்து 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 பின்னாட்களில் அறிவையும் கடந்துடணும். அறிவும் தேவைப்படாது. அங்கே பரம்பொருளாகவே இருப்ப. பரம்பொருள்னா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அங்கே ஒன்றுமற்ற நிலையில் நீ இருப்ப. அந்த ஒன்றுமற்ற நிலையில் தான் இந்த பேரண்டமே இருக்கும். இந்த பேரண்டம் ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன் இயங்குது, எதுக்கு இயங்குதுன்னு எந்த காரணமும் கேட்க முடியாது. ஏன் இயங்கலைன்ற காரணமும் கேட்க முடியாது. அது போல தான் நீ இயங்கிக்கிட்டு இருக்க. ஏன் இயங்குற, ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்க, எதற்காக வந்திருக்க, இன்னைக்கு ஏன் இது நடக்குது, இன்னைக்கு ஏன் இது நடக்கலை, எந்த கேள்வி கேட்க முடியாது. எப்போ நீ பிரம்மன்றதை உணராதது வரைக்கும் நீ கேள்வி கேட்க முடியாது. பிரம்மன்றதை உணர்த்த பிறகு உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஆக இங்கே கடவுள் என்று ஒருவர் இருப்பாரேயானால் நிச்சயமாக இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்காது, சாதி மத வேறுபாடு இருக்காது. எவ்வளோ வேறுபாடு இருக்குது? சாதி மதத்தில் இருக்குது, சாதியில் இருக்குது, மதத்தில் இருக்குது, மொழியில் இருக்குது, இனத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த வேறுபாடெல்லாம் எப்படி இருக்க முடியும்? கடவுள் எப்படி உன் மனதுக்குள்ள உண்மையிலே கடவுள் ஒருவர் இருப்பாரேனால் உன் மனசுக்குள்ளே அப்படி ஒரு நயவஞ்சகமான எண்ணம் உனக்குள்ளே வருவதற்கு கடவுள் எப்படி அதுக்கு அனுமதிச்சிருப்பாரு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளாக உருவாக்கப்பட்டதான் கடவுள். ஒருவேளை கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாருன்னா கோவிலுக்குள்ள எல்லா உயிரினமும் வரணும். ஏன்னா உன் மனதுக்குள் எப்படி கடவுளை வழிபடணுன்ற எண்ணம் உனக்குள்ளே எப்படி இந்த கடவுள் உருவாக்குனாரோ, ஒரு நாய்க்குள்ளே ஏன் உருவாக்கலை, ஒரு பன்றிக்குள்ளே ஏன் உருவாக்கலை, ஒரு காக்காக்குள்ளே ஏன் உருவாக்கலை, அதுங்கெல்லாம் ஏன் கோயிலுக்கு வரல? இந்த கேள்வி எனக்காக கேட்டுக்கிறீங்களா? கேள்வி கேளுங்க. முதல்ல கேள்வி கேட்டால் தான் அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சால் தான் நீ ஞானம் அடைய முடியும். நீ ஞானம் அடைந்தால் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சது பிறகு தான் கடவுள்னு ஒருவர் இல்லைங்கிற அந்த முடிவுக்கு எப்போ வர முடியும்னா, இவ்வளவு ப்ராசஸையும் கடந்ததான். நீ சாதியையும் மதத்தையுமே கடக்காமல் இருக்கிற அப்படின்னா நீ யாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீ சாதியையும் மதத்தையும் நீ முதல்ல நீ கடக்கலை. சாதி மதம் மொழி இனம், சாதி மதம் மொழி இனம் குறைந்தபட்சம் இந்த நாளையாவது கடக்கணும். இந்த நாளை கடந்த ஒரு உயிரினத்திற்கு பெயர் தான் மனிதன். இதை நான் பல தருணங்களில் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நம்ம மனிதனாக மாறாமல் புனிதனாக மாற முடியாது. முதல்ல நம்ம மனிதனாக மாறணும். நம்ம மனிதனாக இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த மது அந்த ஒரு 6 விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த 6 விஷயம் அதோடு சேர்ந்து இதையும் கடைப்பிடிக்கணும். சாதி மதம் மொழி இனம் இதை கடைப்பிடிச்சாதான் மனிதன். அதன் பிறகு தான் நீ புனிதன் ஆகுவதற்கான அந்த புள்ளி அங்கேருந்து தான் தொடங்கும். இது தொடங்கி உன்னுடைய பயணத்தின் இறுதியில் தான் நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியும் கடவுள்னு ஒருவர் இல்லைங்கிறத நீ எப்போ முடிவு பண்ணணும்னா, இதை எல்லாம் கடந்து வந்ததுக்கு பிறகு தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன், அடையாளமற்ற பரம்பொருளை அடையாளத்தோடு தேடாதுன்னு. இதையும் பல தருணங்களில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே நின்று தேடுறீங்கப்பா. எல்லையற்றதை நீங்கள் எல்லைக்குள்ளே நின்று தேடுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆக இறுதியாக கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றாரா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது எந்த கடவுளுமே உடனே இந்து மதத்தில் உள்ள கடவுள் தான் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் முதற்கொண்டு அவர் ஒரு உருவாக்கப்பட்ட தெய்வம் தான். அதுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். இது பதிவு நீண்டுக்கிட்டு போகும். கடவுள் என்று ஒருவர் இருப்பாரான்னா அப்படிலாம் ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றியே நான் ஒரு பதிவு தனியாக போடணும். நான் அது இன்னொரு பதிவு நான் போடுறேன் தனி. அதனால் நான் இந்த இடத்துல தொட்டுட்டு போடுறேன். கடவுள்னால் இந்து மத கடவுள் மட்டும் இல்லை, அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும். இஸ்லாமியர்களும் உருவம் கொடுக்கல, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்டியானிட்டிலே கடவுள் இருக்குது. ஜீசஸ் இருக்கான்றாங்க, மேரி இருக்காங்கன்றாங்க, அந்தோனியார் இருக்கான்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி இன்னொரு பதிவு போடுறேன். ஆனால் கடவுளை எந்த கடவுளுமே இல்லைங்கிறது தான்
இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம். ஏன்னா கடவுள்னு ஒருவர் இருப்பார்னா எந்த பாகுபாடும் இருக்காது. கடவுளுக்கு நான் வேண்டாதவர் கிடையாது, இந்து மதத்துக்கு வேண்டாதவன் கிடையாது. கடவுள் வழிபாடுனா என்னங்கிறத நான் உச்சபட்சமாக போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒரு உபாசனை எடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். எதுவுமே நான் எடுத்த எடுப்பில் நான் கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு பின்னாடி இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். விட்டுட்டு வந்திருக்கேன்னா நான் விட்டுட்டு வரணும்னு இல்லை, அது என்னை விட்டு அது அப்படியே கடந்து போகுது, தானாக கடந்து போகுது. அப்படி தான் அதன் பிறகு தான் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால் இங்கே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரன்னா கடவுள் என்று ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.